ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 4u² + 8u அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஓகேவா? ஸோ மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 4u² இருக்கு ப்ளஸ் இங்கே நமக்கு 8u இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு இடத்துல இருந்தும் நம்ம 4uவை காமனாக வெளியில் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 4uவை நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு u + 2 இருக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவல் டு 0க்கு செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 4u = 0. ஓகேவா? அதே மாதிரி u + 2 = 0. இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம்? 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ யூவோட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும் இந்த இடத்துல. 4u = 0 அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 வந்து நமக்கு டிவிஷனில் போகும். ஸோ 0/4 அப்படின்னாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு யூவோட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க u + 2 = 0 இருக்கா? ஸோ அப்போ u = நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். +2 = ரைட் ஆன்சர் போகும்போது நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இன்னொரு யூவோட வேல்யூ வந்து நமக்கு -2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பீட்டா = -2. நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபிகேஷன் பண்ணலாம் பாருங்க. ஸோ 4u² + 8u ஓகேவா? ஸோ இதில் நம்ம a, b, c ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ a அப்படின்றது u² கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ a = நமக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் b அப்படின்றது uவோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ b = நமக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. ஸோ அப்போ c வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா + பீட்டா = -b/a நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஆல்ஃபாக்கு பதிலாக 0 அப்படின்னு போட்டுக்கணும். ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக -2 அப்படின்னு போட்டுக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். நெக்ஸ்ட் பிக்கு பதிலாக நம்ம 8 அப்படின்னு போட்டுக்கலாம். கீழே டினாமினேட்டரில் ஏக்கு பதிலாக நம்ம 4 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு இங்கே -2 அப்படின்னு கிடைச்சிரும். ஈக்குவல் டு -8/4 இருக்கா? இதை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8. ஸோ அப்போ நமக்கு -2 கிடைக்கும். ஸோ அப்போ LHSலையும் RHSலையும் நமக்கு ஈக்குவல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம வெரிஃபை பண்ணலாம் பாருங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா × பீட்டா = c/a வா? ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 0 போடலாம். மல்டிப்ளை பீட்டாக்கு பதிலாக நம்ம -2 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு சிக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 போட்டுக்க போகிறோம். ஏக்கு பதிலாக நம்ம 4. ஓகேவா? 4 எழுதிக்கிறோம். ஸோ இப்போ LHSல பாருங்க 0வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தானே கிடைக்கும். ஈக்குவல் டு அதே மாதிரி RHSல பாருங்க 0/4 அப்படின்னாலும் நமக்கு 0 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ LHSும் RHSும் நமக்கு ஈக்குவல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் t² - 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம t² - 15 = 0 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இப்போ t² இந்த -15 ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது நமக்கு இது +15 மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க t = இந்த ஸ்கொயர் நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு ரூட்டாக மாறி போயிடும். ஸோ அப்போ √15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஸோ t = ரூட்டை விட்டு ஒரு நம்பரை நம்ம வெளியில் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ t = +or - √15 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ டீயோட ஒரு வேல்யூவை நம்ம +√15 அப்படின்னு எழுதலாம். டீயோட இன்னொரு வேல்யூவை நம்ம -√15 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு டீயோட வேல்யூவை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு டீயோட வேல்யூவை நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த t² - 15ல் நம்ம a, b, c எடுத்து எழுதணும். ஸோ a அப்படின்றது t² கோஎஃபிஷியன்ட். t² கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 1. ஓகேவா? நெக்ஸ்ட் b அப்படின்றது t டேர்ம் இருக்கணும். ஸோ t டேர்ம் நமக்கு இங்கே இல்லாதனால b வந்து நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் c அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு இங்கே -15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ -15. ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணலாம். சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம √15 அப்படின்னு எழுதலாம். +√15. ஸோ நடுவில் உள்ள ப்ளஸ் சிம்பிள். பீட்டாக்கு பதிலாக -√15 எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ பிக்கு பதிலாக நம்ம 0 எடுத்து எழுதுகிறோம். பை ஏக்கு பதிலாக 1. நெக்ஸ்ட் இந்த +√15 -√15 நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ கேன்சலேஷன் ஆகி நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கேயும் நமக்கு நியூமரேட்டரில் 0 இருக்கிறதுனால ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவும் நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ LHSலையும் RHSலையும் நமக்கு ஈக்குவல் வேல்யூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸை வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா × பீட்டா = c/a. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம √15 எழுதுகிறோம்.
மல்டிப்ளை பீட்டாக்கு பதிலாக நம்ம -√15 எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு சிக்கு பதிலாக நம்ம -15 எழுதுகிறோம். பை ஏக்கு பதிலாக நம்ம 1 எடுத்து எழுதுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ்ல √15 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ √15 நமக்கு 15 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மைனஸ் சிம்பிள் நமக்கு அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ல பாருங்க -15/1 அப்படின்றத நம்ம -15 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நமக்கு ஈக்குவல் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 6th சப்டிவிஷன் 3x² - x -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் வந்து 3 இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு -4 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த x² கோஎஃபிஷியன்ட் 3ஐயும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மான இந்த -4ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 3 × -4 = -12 கிடைக்குதா? ஸோ இப்போ இந்த -12 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -12 வரணும். ஸோ அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த நடுவில் இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா 1. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு நமக்கு எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு -1 இங்கே இருக்குது. ஸோ அப்போ அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணும்போது நமக்கு இங்கே -1 வரணும். ஓகேவா? ஸோ நான் இதையே நான் எடுத்துக்கிறேன். 4 3s are 12. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 4 3s are 12 அப்படின்னா நமக்கு +12 கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். இங்கே நமக்கு மிடில் டேர்மில் -1 இருக்கிறதுனால நான் இங்கே பிக் நம்பருக்கு நான் மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க -4 × +3 = -12 நமக்கு கிடைச்சிரும். ஸோ மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -1. ஓகேவா? ஸோ நடுவில் உள்ள இந்த -1 நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த -12 எப்படி ஸ்பிளிட் பண்ணுறோம்? -4 + 3 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணுறோம். ஸோ இங்கே எடுத்து எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 3x² அப்படியே இருக்கும். ஸோ நடுவில் அந்த மிடில் டேர்முக்கு பதிலாக நம்ம -4x + 3x அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் டேர்மும் நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லேருந்தும் லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்தும் நம்ம காமன் ஃபேக்டரை வெளில எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லேருந்து நமக்கு என்ன இருக்குது பாருங்க, இங்கே எக்ஸ் தான் இருக்குது காமன் ஃபேக்டரா. ஓகேவா? ஸோ அப்போ நான் எக்ஸை வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 3x - 4 இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ தட் நான் 1 காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ ரிமைனிங் எனக்கு 3x - 4 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 டேர்மையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 3x - 4 நமக்கு காமனாக இருக்கா? ஸோ அப்போ 3x - 4 நம்ம காமனாக வெளில எடுத்து எழுதலாம். ஸோ ரிமைனிங் உள்ளது வந்து x + 1. ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3x - 4 = 0. அதே மாதிரி x + 1 = 0. ஸோ இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ x = -4 ரைட் ஆன்சர் போகும்போது நமக்கு +4 மாறும். ஸோ அதே மாதிரி இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 வந்து நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 4/3 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க x + 1 = 0வா? ஸோ அப்போ x = இந்த +1 வந்து ஈக்குவல் ரைட் ஆன்சர் போகும்போது நமக்கு -1 வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு -1. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸோட வேல்யூவை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸோட வேல்யூவை நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3x² - x - 4லேருந்து நம்ம ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏயோட வேல்யூ அப்படின்றது x² கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ ஏ = நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பி அப்படின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு -1 இருக்குது. நெக்ஸ்ட் சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு -4 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க சம் ஆஃப் த ஜீரோஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 4/3 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம -1 அப்படி எழுதலாம். ஈக்குவல் டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் பிக்கு பதிலாக நம்ம -1 எடுத்து எழுதலாம். பை ஏக்கு பதிலாக 3 எடுத்து எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 4/3. ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1ன்னு வந்துடும். கீழே டினாமினேட்டரில் நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு +1ன்னு வந்துடும். ப்ளஸ் 1/3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் நமக்கு 3 1s are 3 வந்துடும். நெக்ஸ்ட்டு 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 வரும். மைனஸ் நடுவில் இருக்கிற மைனஸ். நெக்ஸ்ட் 1 3s are நமக்கு 3 வரும். ஈக்குவல் டு 1/3 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் 4லேருந்து 3ஐ செப்பரேட் பண்ணால் நமக்கு 1 வந்துடும். கீழே டினாமினேட்டரில் 3 இருக்குது. ஓகேவா? ஸோ ஆர்ஹெச்எஸ்லேயே நமக்கு 1/3 தான் இருக்குது. ஸோ அப்போ LHS = RHS. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா × பீட்டா = c/a. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 4/3 எடுத்து எழுதலாம். இன்டூ பீட்டாக்கு பதிலாக நம்ம -1 எடுத்து எழுதலாம். ஈக்குவல் டு சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு -4 இருக்குது. ஸோ -4 எடுத்து எழுதலாம். பை ஏ அப்படின்றது நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் இங்கே 3 இருக்குது. ஸோ பை ஏ 3 எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள்
ஸோ இங்கே நமக்கு எதுக்குமே கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் வரும். ஸோ அப்போ 4/3 வரும். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குது, இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வரும். ஸோ அப்போ -4/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்லேயும் நமக்கு அதே சேம் -4/3 தான் இருக்குது. ஸோ அப்போ LHS ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ஸோ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் எ குவாட்ராட்டிக் பாலினாமியல் each with the given numbers as the sum and product of its zeros respectively அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நமக்கு 6 சப்டிவிஷன்ஸில் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துட்டே வரலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நமக்கு 1/4, -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு சம் ஆஃப் த ஜீரோஸும் அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உள்ளது வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ், செகண்ட் ஒன் வந்து நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். ஓகேவா? ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/4. அதே மாதிரி ஆல்ஃபா இன்டூ பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு -1 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ என்ன நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. குவாட்ராட்டிக் பாலினாமியல், அதாவது சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் கொடுத்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் கேட்டால் ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ x² மைனஸ் sum of the zeros into x plus product of the zeros equal to 0. So, இப்போ x² minus sum of the zeros பதிலா நான் alpha plus beta x plus product of the zeros பதிலா alpha into beta எடுத்திருக்கேன் equal to 0 நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும், நமக்கு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, x² நம்ம அப்படியே எடுத்துடலாம் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்றது நமக்கு இங்கே 1/4. ஓகேவா? ஸோ அப்போ 1/4 x அப்படின்னு வரும் பிளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா அப்படின்றது நமக்கு இங்கே -1. ஓகேவா? ஸோ -1 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நமக்கு டினாமினேட்டரில் 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம காமன் டினாமினேட்டராக மாற்றலாம் பாருங்க. ஸோ காமன் டினாமினேட்டராக நான் 4 எடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கெல்லாம் கீழே நமக்கு டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் 4ஆக மாற்றுறதுக்கு மேலே கீழே நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே 4x² வந்துடும் மைனஸ், ஸோ கீழே டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் வந்துடும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வரும். ஸோ இங்கே டினாமினேட்டரில் நமக்கு 1 இருக்கிறதுனால ஸோ இதையும் நம்ம 4ஆக டினாமினேட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1 4s are 4 வரும் ஈக்குவல் டு 0 நமக்கு அப்படி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 4x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 4 வந்து நமக்கு RHSக்கு போகும்போது நமக்கு 0 × 4 அப்படின்னு வரும். ஸோ 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ அப்போ 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல், இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் √2 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் √2 அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ 1/3 அப்படின்றது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். நான் கீழே ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த x² நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக நம்ம √2 அப்படின்னு எழுதணும். இன்ட்டு எக்ஸ் நமக்கு அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக நம்ம 1/3 அப்படின்னு எழுதுகிறோம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்து இதை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு இதில் காமன் டினாமினேட்டர் வந்து நமக்கு 3 வந்துடும். ஸோ இங்கே நமக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ இதை 3ஆக மாற்றணும் அப்படின்னா நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 3x² வரும் மைனஸ் இங்கேயும் நமக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதே மாதிரி இதை நம்ம 3ஆக மாற்றணும் அப்படின்னா மேலே இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3√2x வரும். ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டரில் 3 இருக்கிறதுனால ஸோ இந்த +1 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0 நமக்கு அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 3x² நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் 3√2x நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இந்த +1 அப்படியே எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 3 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3ஆக மாறிடும். ஸோ அப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 3x² மைனஸ் 3√2x +1. ஸோ 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்து நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு 0, √5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 0 அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, √5 அப்படின்றது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். x² மைனஸ்
இங்கே நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த டேர்மே நமக்கு வராது. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு 0 இன்டூ எக்ஸ் அப்படின்னா இது 0வாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டாக்கு பதிலாக நம்ம √5 அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ இந்த டேர்ம் நமக்கு ஃபுல்லாக 0 ஆயிடுறதுனால எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் √5 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு தேவையான குவாட்ராடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 1,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இன்னொரு 1 வந்து நமக்கு ஆல்ஃபா இன்டூ பீட்டா. ஓகேவா? ஸோ நம்ம குவாட்ராடிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். நான் கீழே ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே எடுத்து எழுதணும் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம 1 எடுத்து எழுதுகிறோம் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டாக்கு பதிலாகவும் நம்ம 1 தான் எடுத்து எழுதுகிறோம் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குதா? ஸோ இதான் நமக்கு தேவையான குவாட்ராடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் -1/4 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் -1/4 அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 1/4 அப்படின்றது ஆல்ஃபா இன்டூ பீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குவாட்ராடிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். நான் கீழே ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிப்போம். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம -1/4 அப்படின்னு எழுதுகிறோம் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டாக்கு பதிலாக நான் 1/4 அப்படின்னு எழுதுகிறேன் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ் 1/4 எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 1/4 நமக்கு அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 0வா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நம்ம எல்சிஎம் எடுத்து இதை ஆட் பண்ணணும். ஸோ கீழே நமக்கு காமன் டினாமினேட்டர் நமக்கு 4 வரும். ஸோ இங்கே நமக்கு கீழே டினாமினேட்டரில் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ இதை 4ஆக மாற்றணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 4x² வரும். இங்கே நமக்கு 4 டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ 1x அப்படியே வரும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 4 டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இந்த 1 நமக்கு அப்படியே வரும் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த 4x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு 0. இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிற 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 4x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து குவாட்ராடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சப்டிவிஷன் 4,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 1 அப்படின்றது ஆல்ஃபா இன்டூ பீட்டா. ஸோ நம்ம குவாட்ராடிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த x² நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம 4 எடுத்து எழுதுகிறோம் இன்டூ இந்த எக்ஸ் நமக்கு அப்படியே இருக்குது ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டாக்கு பதிலாக நம்ம 1 எடுத்து எழுதுகிறோம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து நமக்கு தேவையான குவாட்ராடிக் பாலினாமியல். இதான் ஆன்சர்.